அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது குரு பகவான் 2024 ஆண்டு மே மாதம் மேஷ ராசியில் இருந்த ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். குரு பகவானின் பார்வை ரிஷப ராசியில் இருந்து கன்னி, விருச்சிகம், மகரம் ராசிகளின் மீது விழுது. குரு பகவானினுடைய சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். அந்த வகையில் இந்த குரு பயிற்சியானது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது? அவர்களுக்கு சாதகமான நிலைகளை இந்த குரு பயிற்சி தருமா, அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா? அதிர்ஷ்டமான யோகத்தை தரப்போகிறதா, அல்லது மோசமான விளைவை தரப்போகிறதா? என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க விருச்சிக ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, இப்படி அனைத்து விஷயத்தை பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுடைய வேலைகளில் தன்னடக்கத்துடன் செய்து முடிச்சிடுவீங்க. சமுதாயத்தில் உங்களின் நிலையை உயர்த்தி கொள்வதற்கு ஏதுவான நல்ல காரியங்களையும் செய்வீங்க. உங்களின் நிர்வாக திறமை அதிகரித்து காணப்படும். இந்த பெயர்ச்சியால் வருமானம் சீராக இருக்கும். வீடு, வாகனம் ஆகியவற்றை வாங்குவதற்குண்டான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கு. இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதே போல் எதிர்வரும் இடையூறுகளை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கேற்ப செயல்முறைகளை மாற்றிக்கொள்வீங்க. இல்லத்தில் தடைபட்டிருந்த திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடந்தேறும். தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவீங்க. அதே நேரம் சகோதரி வழியில் சிறிது மனத்தாங்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் வெட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்க. அதோடு அனாவசிய வம்பு வழக்குகளில் ஈடுபட்டு பெயரை கெடுத்து கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்கள் துறையைச் சேர்ந்தவர்கள் தாமாகவே தேடி வந்து நட்பு கொள்வாங்க. உங்களின் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யும் காலகட்டமாக இது அமைய பெறப்போகிறது. புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த கால கசப்பான அனுபவங்களில் இருந்து விடப்படுவீங்க. பொருளாதார நிலைமை சீரடையும். சேமிப்பு விஷயங்களில் கவனத்தை செலுத்துவீங்க. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு ஆதரவாகவே இருப்பீங்க. புதிய சொத்துக்களை வாங்கும்போது வில்லங்கம் ஏற்படாத வகையில் கவனமாக வாங்க பாருங்க. தொழில் ரீதியாக தேவையான பயணங்களையும் மேற்கொள்வீங்க. அதே மாதிரி உங்களின் மதிப்பு மரியாதை உயர ஆரம்பிக்கும். சிலருக்கு அரசு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கப்பெறும். சிலருக்கு புதிய வீட்டுக்கு பெயர்ச்சியாகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறும். பூர்வீக சொத்துக்கள் வகையில் இருந்த வில்லங்கம் விலகி சுமூகமான பாக பிரிவினை உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். பழைய சொத்துக்களும் விற்பனையாக ஆரம்பிச்சிடும். இதனால் வங்கி கடன்களை திருப்பி செலுத்தி விடுவீங்க. உடல் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். மருத்துவ செலவுகள் எதுவும் இந்த காலத்தில் ஏற்படாது. குடும்பத்தார் உங்களுடன் வெட்டு கொடுத்து பழகுவாங்க. உங்கள் தோற்றத்தில் வசீகரம் உண்டாகும். நீண்ட காலமாக தடைபட்டு வந்த குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்பீங்க. எவருக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாம். அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகரித்தாலும் உங்கள் செயல்களை செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் நீங்க பெறுவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு நேசக்கரம் நீட்டுவாங்க. அலுவலக ரீதியான பயணங்களின் மூலமா ஓரளவுக்கு தான் நன்மைகள் கிடைக்கப்பெறும். அதே மாதிரி மற்றபடி உங்களுடைய கௌரவத்திற்கு எந்தவித பங்கமும் ஏற்படாது. சிலருக்கு விரும்பிய ஊர்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல சிக்கல்களை சந்திப்பீங்க. அதனால் சிலருக்கு நஷ்டங்கள் உண்டாகலாம். அதே நேரம் கூட்டாளிகள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நடந்து கொள்வாங்க. இதனால் உங்களின் செயல்திறன் அதிகரிக்கும். மற்றபடி புதிய முதலீடுகளை நன்கு யோசித்த பிறகே செய்ய பாருங்க.
அரசியல்வாதிகளுக்கு தடைகள் ஏற்பட்டாலும் திட்டமிட்ட வேலைகள் அனைத்துமே வெற்றியடையும். சமூகத்தில் அந்தஸ்தான பதவிகளை பெறுவீங்க. பல வழிகள்லையும் வருமானம் பெருக ஆரம்பிக்கும். தொண்டர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. கலைத்துறையினருக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படலாம். திட்டமிட்ட வேலைகளில் பொறுப்புடன் நடந்து கொண்டா சிரமங்களை தவிர்க்க முடியும். ரசிகர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. சக கலைஞர்கள் நட்பு பாராட்டவும் செய்வாங்க. அதே சமயம் பெண்மணிகளுக்கு இது மகிழ்ச்சி நிறைந்த குரு பயிற்சியாக அமைய பெறப்போகிறது. குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. கணவர் உங்களை மதித்து நடப்பாங்க. அவருடனான ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். பணவரவு சரளமாகவே இருக்கும். ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஈடுபாடு சற்று அதிகரிக்கும். விளையாட்டுக்கள்ல பங்கேற்று வெற்றி பெறுவீங்க. சீரிய முயற்சி செய்தால் மேலும் மதிப்பெண்களை நீங்க அள்ளலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பெற்றோர்களும் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவாங்க. இந்த குரு பெயர்ச்சியால் வாழ்வு வளம் பெறும் அப்படின்னு நான் சொல்லணும். துணிச்சலாக அனைத்து வித காரியங்கள்லையுமே ஈடுபடுவீங்க. நியாயமாகவும் நேர்மையாகவும் அனைத்து வித காரியங்களையுமே செய்து முடிச்சிடுவீங்க. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும். பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மனதில் மகிழ்ச்சியும் ஏற்படும்படியான காரியங்கள் நடைபெறும். ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகலாம். மனோதைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரம் திருப்திகரமாகவே நடைபெறுங்க. தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கப்பெறும். இந்த குரு பெயர்ச்சியால் குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்பட போகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும். உறவினர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. விருப்பங்கள் கைகூடும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். மனம் மகிழும்படியான காரியங்கள் நடைபெறும். ஆன்மீக நாட்டம் ஏற்படலாம். அதே மாதிரி ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த நன்மைகள் நடைபெறும். வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல வேண்டியும் வரலாம். உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பெறும். இந்த குரு பெயர்ச்சியால் பூமி சம்பந்தமான துறையினருக்கு லாபம் உண்டாக பெறும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் விற்பனையும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்குங்க. மேலிடத்தின் ஆதரவை பெறுவீங்க. ஆனாலும் அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. எந்த ஒரு விஷயத்துக்குமே மனம் தளராமல் எதிரிகளை சமாளித்தும் விடுவீங்க. கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும். புதிய பொறுப்புகளையும் இந்த காலகட்டத்தில் உங்களால் பெற முடியும். பயணங்களால் நன்மைகள் உண்டாகலாம். இருப்பினும் கவனமாக மற்றவர்களிடம் பேச வேண்டியது அவசியமாகிறது. உங்களின் யதார்த்தமான வார்த்தைகள் பூதாகரமான பிரச்சனைகளை உண்டாக்கலாம். அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் நீங்கள் ரொம்ப தெளிவாகவும் என்ன பேசுகிறோம் யாரிடம் பேசுகிறோம் அப்படிங்கிறத உணர்ந்தும் பேச வேண்டியது அவசியமாகிறது. சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணவருடனான உறவு மோசமடையவும் கூடலாம். சில நேரங்களில் உங்கள் இருவருக்கும் மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். இந்த மாதிரியான நேரங்களில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலமாக பிரிவினை ஏற்படுவதை தவிர்த்து கொள்ள முடியும். அதே சமயம் இந்த குரு பெயர்ச்சியானது பல விதங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்திலையுமே ஒரு முன்னேற்றத்தை தரும். பொருளாதார ரீதியான முன்னேற்றம், வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். குழந்தை பேறு கிடைக்கப்பெறும். இருப்பினும் ஒரு சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு, சிறு அலட்சியம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய விளைவை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட பாருங்க. திட்டமிட்டு செய்யக்கூடிய
அனைத்து வித காரியங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. அதே சமயம் கொஞ்சம் பொறுமையும் பொறுப்புடனும் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தவர்கள் மீது வீண் பழி சுமத்துவதையும் தவிர்த்து கொள்ளுங்க. இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமைகளில் பூஜித்து வழிபட்டு வருவதன் மூலமாக எதிர்ப்புகள் நீங்க பெறும், தைரியம் அதிகரிக்கும், பணவரத்து திருப்தி தர வகையில் அமையப்பெறும். சிறப்பு பரிகாரமாக செவ்வரளி மாலையை அருகில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மன் கோவிலுக்கு சென்று அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்கி வாங்க. அனைத்து வித சுபக்ஷமும் உங்களுக்கு உண்டாக பெறும்.